ஒரு சில படங்கள்ல அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய இருக்கும், ஆனா கதையே இருக்காது. ஒரு சில படங்கள்ல கதை செமையா இருக்கும், ஆனா அந்த மாதிரி சீன்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா இந்த ஒரு படத்துல கதையும் வேற லெவல்ல இருக்கும், ஆனா அந்த மாதிரி சீன்ஸும் நிறைய இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் இந்த படத்தை பாருங்க. இன்னைக்கு ஒன் டேக் சினிமால நான் சொல்ல போற படத்தோட பேர் வந்து தி ஹேண்ட்மெய்டன். இது ஒரு கொரியன் படம். இதுக்கு தமிழ் டப்பிங்லாம் கிடையாது, எந்த ஓடிடிலயும் கிடையாது. ஆனா இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாத்துருங்க. உண்மையிலே ஒரு வேற மாதிரி த்ரில்லர் படம். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வேற மாதிரி மிரட்டி விட்டுருப்பாங்க. இந்த படத்துல ஒருத்தர் இருக்காருங்க. இவர் வந்து இவரோட ஒய்ஃபை ஏமாத்தி அந்த ஒய்ஃபோட சொத்து எல்லாத்தையும் புடுங்கணும்னு பாக்குறாரு. இப்படி இருக்கும்போது அந்த ஒய்ஃப் கூட க்ளோஸா இருக்கிறதுக்காக அந்த வீட்ல ஒரு லேடியை வேலைக்கு வைக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த வேலைக்கு வந்த லேடியும் அந்த ஒய்ஃபும் கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. படம் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும், ஆனா கிளைமேக்ஸ்லாம் உண்மையை சொல்றேன் வேற மாதிரி இருக்கும். படத்துல கதையும் நிறைய இருக்கும், அதே சமயத்துல சீன்ஸும் நிறைய இருக்கும். ஒரு செம த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இந்த ஓல்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஃபேமஸா இருக்குல்ல, அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த படத்தோட பேர் வந்து ஹேண்ட்மெய்டன். எந்த ஓடிடிலயும் இல்ல, ஆனா டவுன்லோட் பண்ணி பாத்துருங்க.